ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாரான்னு பார்த்தோன்னா, அன்பு தங்கை சபிதா ஜோதி அவர்களுக்கும், ராஜேஸ்வரி அவர்களுக்கும், சுபாஷினி அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். இன்னைக்கு நாம எந்த கண்டென்ட்டை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்களை தான் ஃப்ரை பண்ண போறோம். அது யாருன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். தற்குறிகள் எல்லாருமே ஒரு விதமான தற்குறிகள். ஒன்று பார்த்தீங்கன்னா தற்குறிகள் நம்பர் 1 உங்களுக்கு தெரியும். டிவிகே உடைய நிர்வாகிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆமையன் சீமான் இருக்கான் பார்த்தீங்களா, கேரட்டு நாய், அவனை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தோன்னா இந்த புரோக்கர் பையன், மாமா பையன் சவுக்கு சங்கர். ஸோ இவங்கெல்லாம் மிக்சடு ஃபுட் டச்சா எப்படி இருக்குன்றது இப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுப்பீங்க. சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பற்றிய ஒரு வீடியோ, அது ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் வைரலாக இருந்துச்சு. அந்த வீடியோவை நான் உத்து பார்க்கும்போது அப்படியே பேட்ரியாட்டிசம்லாம் பயங்கரம் பொங்கி வந்துச்சுங்க. அது எனக்கு எப்படி வந்துச்சுன்றத நீங்கள் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்களேன். பாகிஸ்தான் ஆர்மிக்கு அசிங்கம்டா. நீ பண்ற தப்புனால உன் குடும்பம் வலிது, மத்த குடும்பம் வலிதுடா. இப்போ உயிரோட விட்டா அப்பாவை மக்கா போய் சாவடிப்ப, இதா மனித வெளிக்கூட பாருல. உங்களை மாதிரி ஆளுல உயிரோட விட்டா உன் மனதுக்கு அசிங்கம்டா. இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. உலகத்திலேயே, அதாவது உலகத்திலேயே புள்ளிங்கோ பயங்கரவாதம் பார்த்துருக்கீங்களா, அது இவனுக்கு தான். அந்த ஸ்லாங், அந்த பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளாம் இப்படிதான் பேசுவாங்க போல, அப்படியே பேசுறாங்க. அதுக்கப்புறம் தீவிரவாதி அந்த உடம்பு அந்த ட்ரெஸ் போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம் நீங்க, அது என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தலையில வந்து இந்த கேப்லாம் போட்டிருக்காங்க. தெரிஞ்சு யாரை குறிப்பிடுறாங்க பார்த்தீங்களா? அதாவது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எல்லா முஸ்லீம்களும் போடக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த குல்லா போட்டு இந்த பைஜாமா மாதிரி ஒன்று போடுவாங்க. இதை வந்து போட்டு விட்டு தீவிரவாதி மாதிரி காட்டிட்டு அப்படியே ஒரு பில்டப் ஒன்று கொடுத்துருக்கானுங்க இவனுங்க. இதெல்லாம் எப்படி இது ஏற்றுக்க முடியும்? ஏடா நீங்களாம் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவீங்க. முஸ்லீம் போடுற ட்ரெஸ்ஸை வந்து ஒரு தீவிரவாதிக்கு போட்டு விட்டு இவங்க தான் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஏடா அவங்களாம் வந்து இதில் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமாடா? எந்த காலத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு இஸ்லாமியனை பார்த்தாலே தீவிரவாதி 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 சொல்லி சொல்லி படத்தில் போட்டு காட்டி 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 அந்த நாள் மன உளைச்சல் ஆகுறீங்கடா உங்களுக்கு. டேய், தீவிரவாதியும் முஸ்லீமும் ஒன்னாடா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு வீடியோ ஒன்று போட்டு இந்த வீடியோ வந்து எதை வந்து குறிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். அதாவது முஸ்லீம்களை, இஸ்லாமிய நண்பர்களை வந்து தவறாக கண்ணோட்டம். இப்போ வந்து எதுவுமே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ, இந்த படம்லாம் பதிஞ்சுக்கோ, இவங்களாம் வந்து தீவிரவாதி, இவங்களாம் சேரக்கூடாது, இந்த மாதிரி கண்ணோட்டம் தான் வரும் உங்களுக்கு. உங்களுக்குலாம் என்னடா தெரியும் உங்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தை பற்றி? கொரோனா டைம்லேருந்து எல்லாரும் உதவி பண்ணுற அவங்க தானே வந்தாங்க, நேரடியாக வந்தாங்கடா. எல்லாம் நேரடியாக வந்து உதவி பண்ணாங்க, எந்த இதுவும் இல்லாமல் உதவி பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து சகோதரமா பழகிட்டு இருக்கும் இந்த தமிழ்நாட்டில். நீங்க வந்து உள்ள வந்து ஒரு வீடியோ உங்க கண்டென்ட்டுக்காக இந்த மாதிரி பயன்படுத்துறீங்களே, நீங்க யாரா? நீங்க ஒரு தீவிரவாதி என்னன்னு தெரியாது, பாகிஸ்தானோட எல்லாம் என்ன நடக்குன்னு தெரியாது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஒரு இந்தியன் ஆர்மியோட மனநிலை என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒருத்தன் சுட்டா வந்து அவன் சந்தோஷமா ப்ரைட் ஆக மாட்டான், ஒரு மாதிரி அப்செட்டாக தான் ஆகுவான். நீ பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு போறீங்க. எனக்கு புரியலங்க, யார் இவன், எப்படியாப்பட்டு யாரு, எப்படி இவனுக்கு இப்படி இந்த அளவுக்கு ஒரு யோசனை வருது? இவன் பின்புலத்துல யார் இருக்கா யார் இருக்கா யார் இருக்கா யார் இருக்கான் தேடுறேன், தேடினப்பதான் இந்த வீடியோ கட்சிச்சு எனக்கு. என்னடா என்னடாச்சு? என்னடா போன இப்போ என்னடாச்சு? அது அவர் பேசுறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி பொறுமையா கூட்டத்தை பாத்தியா? அவ்வளோ கூட்டம் மக்களே, அவ்வளோ கூட்டம். 10 லட்சம் 20 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட்ல அவர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கலாய்ப்பாங்க ஃபர்ஸ்ட் போட வரும்போது, அப்படி கலாய்ப்பாங்க. ஆனா இப்போ வந்து நிக்கிறாரு ஹீரோவா இல்ல, ஒரு தலைவனா. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் என்னன்னா, இனிமே அவர் படத்தை பார்க்க முடியாது, அவரை வந்து இனிமே வந்து தியேட்டர்ல கொண்டாட முடியாது, பேனர் அடிக்க முடியாது, அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வீடியோல இப்ப தெரிதுங்களா இவன் யாரு, இவங்க தலைவன் யாருன்னு தெரிதுங்களா? தற்குறிகள். இந்த தற்குறிகளால மட்டும்தான் வந்து இப்படி யோசிக்க முடியும். பாருங்க, இது இவனுங்க தான் வந்து கழக நிர்வாகிகள், அவங்க கட்சி வந்து காப்பாற்ற போறானுங்க. பாத்துங்க, இவனுங்க தான். இவங்கெல்லாம் என்னத்த சொல்றது, இவங்கெல்லாம் ஒரு தனி உலகம்.
கேட்டா டிவிக்கே என் தலைவன் 2026 சிஎம் உட்காந்துருவாரு, அவர் சினிமா நடிச்சிட்டு வருவார், வந்தவொடனே தூக்கி உட்கார வச்சிருவாங்க. இந்த மாதிரி மனநிலையில தற்கூரித்தனமாங்க. அதாங்க சொன்னார் போலங்க பாருங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னா போல, அந்த காமெடி ஸ்டாண்டப் காமெடி பண்ற ஃபயாஸ் தெளிவா சொன்னாரு, நீங்களாம் அரசியல் கட்சி இல்லடா, நீங்களாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி உண்மை தானே அது. பாருங்க இந்த மாதிரி பண்ண எப்படி ஒரு தற்கூரித்தனமாக ஒரு நல்ல விஷயத்தை போட்டா பரவாயில்ல, அவன் எப்படி இதை போர்ட்ரேட் பண்றான் பாருங்க. அதை அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ, அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ வைஷ்ணவின்ற பெண் வந்து விலகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, அதை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கானுங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்ல முதல்ல இந்த வீடியோ நீங்க பாருங்களேன். பாத்தீங்களா, அதாவது பத்மபிரியா வந்து எம்என் மக்கள் நீதி மையத்துல வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வைஷ்ணவி வந்து டிவி கேல வந்துச்சு, அப்புறம் காளி அம்மா வந்து சீமாட்டு வந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில பார்த்தா புஷி ஆனந்த் தான் வந்து உண்மையா இருக்காராம் விஜய் கிட்ட. அதாவது உண்மையா வந்து ஒரு தொண்டனா வந்து அவர்கிட்ட இருக்காப்பலையா, ரொம்ப பேட்ரியாட்டிசமா ஒரு மேல ஒரு பற்றா வந்து இருக்காப்பலையா. இது ஒரு பாட்டு, இது ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிட்ட இதுல இருந்து என்னடா சொல்ல வரீங்க, நீங்க என்ன எழவ சொல்ல வரீங்க? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, புஷியானந்த் மட்டும் தான் அந்த கட்சியில இருக்கணும், மற்றவங்களாம் துரத்தி விட்டுருவான் அப்படின்னு சொல்ல வர. ஏன்னா உன் கட்சியில வந்து புஷியானந்த் மட்டும் தான் இருக்கா, அப்படி வேற யாருமே இல்லையா? இல்ல மற்ற கட்சியில வந்து வைஷ்ணவி இவங்க மட்டும் தான் முக்கியமான ஒரு இதுவா இருந்தாங்களா? வைஷ்ணவி பத்மபிரியா தான். இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கடா, என்னடா இது? இதை வந்து ஒரு பெருசா வச்சு ரீல்ஸ் பாட்டு வேற. ஏன்னா புஷியானந்தால தான் பிரச்சனையே உங்க கட்சிக்கு, புஷியானந்தால தான் கட்சியில இருக்கவங்க எல்லாம் பாதி பேர் விலகி போறான், தினமும் பேட்டி வந்துட்டு இருக்கு. இது ஒரு ரீலை போட்டு இது ஒரு ஐயோ ராமா, எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க இந்த வீடியோ நான் பார்க்கும்போது. இவங்க பண்ற சேஷ்டை இருக்கு, எப்பா தலைவலி தாங்க முடியல சாமி. தரமான சம்பவம் இன்னைக்கு காலையில பனையூர் நடந்திருக்கு. என்ன சம்பவம் தெரியுமாங்க? இது வீடியோ பாருங்க. விஜய் தண்ணீர் கூட கொடுப்பதில்லை என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் அங்கு தண்ணீர் பந்தலை அமைத்தவர்கள் யார் என்று தவக்கவினர் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். விவரம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் பனையூரில் செயல்பட்டு வருகிறது. இந்த தலைமை அலுவலகத்தின் நுழைவாயில் முன்பு சிலர் இந்த விஜயகாந்தின் மாநில தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் படங்கள் தொடங்கிய அந்த தண்ணீர் பந்தல் ஒன்றை அமைத்திருக்கின்றனர். இதற்கு முன்பே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பனையூரில் பல்வேறு கட்சி கூட்டங்களில், கட்சி சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் அறிவிப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டு வரும்பொழுது வெளியில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வெளியில் அவரை பார்ப்பதற்காக காத்திருப்பார்கள். காலையிலிருந்து காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் கூட கட்சி சார்பில் அலுவலகத்தின் சார்பில் வெளியில் வைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு அப்பொழுது இருந்திருந்தது. இந்நிலையில் தான் தற்பொழுது மர்ம நபர்கள் சிலர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நுழைவாயில் முன்பு தண்ணீர் பந்தல் ஒன்றை அமைத்திருக்கின்றனர். அதில் உங்களை தேடி வருபவர்களுக்கு தண்ணீர் கொடு என்ற வாசகத்தை எழுதி அந்த தண்ணீர் பந்தலை அமைத்திருக்கின்றனர். இந்த தண்ணீர் பந்தலில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தண்ணீர் பந்தலை அமைத்தது யார் என்ற விசாரணை தற்பொழுது எழுந்துள்ளது, கேள்வியும் எழுந்துள்ளது. ஏற்கனவே பலமுறை இந்த விமர்சனங்கள் தண்ணீர் கொடுப்பதில்லை என்ற விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி மீது எழுந்துள்ள நிலையில் தற்போது தண்ணீர் பந்தல் அமைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாத்தீங்களா, விஜயகாந்தோட ரசிகர் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் விஜய் வீட்டு பக்கத்துல வந்து தண்ணீர் பந்தலை வச்சுட்டு உன்னை தேடி வருவர்களுக்கு முதலில் தண்ணியை கொடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எதுக்குன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து தண்ணி கொடுக்கறதே இல்ல. என்னது தண்ணி அவர் பார்க்க வந்தாலும் சரி, அதை கட்சியில யாரா உள்ள கட்சி மீட்டிங்கோ இல்ல வந்து பார்ட்டி விஷயமா பேசுற மாதிரி கட்சி ஆபீஸ்க்கு வந்தாலும் சரி, யாருக்கும் வந்து ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சர்ச்சை எழுந்துன்னு இருந்துச்சு. அதுல இருந்து என்ன பண்ணுங்க, யாரோ வந்து ஒருத்தர் வந்து வீட்டு பக்கத்துல வந்து தண்ணீர் பந்தல் வச்சுட்டு போயிட. கரெக்டு தானே? சோறே போட மாட்டீங்க நீங்க. உங்களை தேடி வரவங்களுக்கு, அதாவது 100 பேர் தான் அலவுடு. 101 பேர் யாருன்னா வந்தா கூட என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, தம்பி நாங்க கணக்கு பண்ணி சாப்பாடு கொடுக்குறோம்ப்பா, நீ வந்தா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புற கூட்டம் தான் இது. இது மாநாட்டிலே நீங்க பாத்துக்கலாம். மாநாட்டுல வந்தவங்களுக்கு அவனுக்கு சோறு போட்டல, அவனை கஷ்டப்படுத்தி அனுப்புறானுங்க. அப்புறம் எல்லா பங்கனுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் உள்ள ஏத்துறது, மத்தவங்களுக்கு வந்து கிடையாதுன்றது. கேட்டா வந்து ஆள் கணக்கு பண்ணி கூட்டின்னு வந்தது. இது நடந்துச்சுங்க, அது உண்மை. ஒரு பிரஸ் சம்பந்தப்பட்ட நண்பர்கள், அதை யூடியூப் சேனல் வச்சிருக்க நண்பர்கள் வந்து பசி எடுக்குது சாப்பிடணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி இங்கெல்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் வந்து கரெக்டா வந்து நாங்க கணக்கு பண்ணி தான் எல்லாம் வச்சிருக்கோம், அதனால தயவு செய்து வந்து வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. பாருங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது? இவர் தான் தலைவர், இவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு, மக்களோட நலனுக்காக வந்து பாடுபட போறவர். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு வேளை சோறு போறதுக்கு துப்பில்லாத கட்சி உங்களுது.
நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க பேச்சு. நான் ஏன் தினமும் இவங்களை பத்தி பேசுறேன்னா, மக்கள் புரிஞ்சுக்கணும் இவனுங்கெல்லாம் யாரு, இவங்க எதுக்காக அரசியலுக்கு வராங்க, விஜய் என்றவர் என்ன பண்ணாரு, எதுக்கு வந்து இந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க, இவனுங்க என்னென்னலாம் அவனுக்கு கட்சிக்குள்ள பண்றாங்கன்றது எது காட்டுறேன்னா மக்களாக நீங்க புரிஞ்சுக்கணும் தான். இந்த கேட்டு நாய் சீமான் இருக்கான் பாருங்க, அவனால என்னதான் வந்து கேள்வி கேட்குன்னு தெரியல. திடீர்னு வந்து இது என்னது இந்த மாதிரி அவர் பாத்தீங்களா, இப்ப போட்டார் பாத்தீங்கன்னா, பிரதமரை பாக்குறதுக்கு எதுக்கு போனோம், போக வேண்டிய அவசியம் என்ன, இத்தனை காலமா போனாரா? ஒரு முதலமைச்சரியா, முதலமைச்சர் நித்தி ஆயோக் 2 கூட்டத்துல கலந்துக்குன்னா இவனுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டு ஒரு முடிவு கட்டலன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. இப்ப இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும், இந்த வாட்டி ஏன் போறீங்க அப்படின்னு. அது ஒருவேளை நீங்க அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா அப்படி சந்தேகம் வருது இல்ல. உடனே வந்து பயந்துட்டாங்க. என்ன பயந்துட்டாங்க, எதுக்கு பயந்தாங்க? டாஸ்மார்க்ல வந்து முறைகேடு இருந்துச்சா, இடி வந்து தேவையில்லாம பண்றாங்க, வந்து ஒரு தனி மனிதன் பண்ண தப்புக்கு வந்து எல்லா நிர்வாகத்தையும் குறை சொல்றாங்க, அத்துமீறாங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே, இதே உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டே வந்து தடை விதிச்சிச்சு. நீ வந்து இப்ப போயிட்டு இதுக்கு போறாங்க, அங்க போறாங்க, எதுக்கு பயந்துன்னு போறாங்க நினைச்சிட்டு இருக்கியா? பயந்து ஓடுங்கிற நீங்க ஒரு பொம்பளை விஷயத்துக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல உன் ஜட்ஜி உண்டு அட்வொகேட் யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுமே, எல்லாம் அந்த RSS சமுதாயம் சேர்ந்தவங்க தானே, பிஜேபி தானே உனக்கு அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுச்சு. போனிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஞாபகம் இருக்கா? விஜயலட்சுமி கேஸுக்கு பாலியல் குற்றவாளி நீ என்னென்ன பண்ணிட்டு வந்த, நீ தான் பயந்தாங்க ஒலி, நீ தான் வந்து பொம்பளை விஷயத்துல பதுங்குற நீ வந்து முதலமைச்சரை குறை சொல்ற. அப்புறம் வந்து அவர் வந்து பேரணி நடத்துறதுக்கு இந்தியன் ஆர்மிக்காக பேரணி நடத்துக்கு அவருக்கு கிண்டல் பண்ற பேசி. இல்லைன்னா இந்த பாகிஸ்தான் போற வந்து அதை ஆதரிச்சு பேரணி நடத்தின முதல்வர் நம்முடைய முதல்வர் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வர், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர். அந்த பெண்மகள் அவங்க பேரணி நடத்தினாங்க. கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடோ அல்லது நிதிஷ்குமாரும் நடத்தாத போது, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களோடு அந்த மாநில முதல்வர்கள் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தாத போது நம்முடைய முதல்வர் அவசர திரும்ப பேரணி நடத்த வேண்டிய தேவை இருக்குது. பார்டருக்குள்ள வந்த பயங்கரவாதி என்ன பண்ணிய, ஆயுதங்களோட கூட்டு உள்ள வந்தான், சரி சுட்டுட்டான், சுட்டும்போது சுத்தி வளர்ச்சி அவனை சுடல, அவன் பாதுகாப்பா தப்பி போற வரைக்கும் என்ன பண்ணீங்க, போர் தொடுத்தீங்க. உடனே இல்லையா 10 நாள் கழிச்சு போர் தொடுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து அரசியல் நாடகம். நீ பண்றது என்னது, நீ பிச்சை நாடகம். அது பண்ற நீ பிச்சை நாடகம் தானே பண்ற. அப்புறம் நீ எப்படி இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? ஏன்னா வாயா என்னையா உந்து, வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம். உனக்குலாம் அந்த அக்கா வந்து நீ பேசிட்ட உடனே அந்த அக்கா வீடியோ போட்டுக்கிறாங்க பாரு. பயம்ன்றது இவரோட பரம்பரைக்கு தான், அதாவது சீமானோட பரம்பரைக்கு தான் வந்து ரத்தத்திலே கிடையாது. சீமான் அவர்களே, உங்களுக்கு தான் பயம்ன்றது வந்து ரத்தத்திலே கிடையாது. அப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து என்னோட கேஸ்ல வந்து உங்களை விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்களே, அப்ப இதே மாதிரி ஆம்பளையா தைரியமா அதுக்கு ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டியதானே? எதுக்கு ஓடுனீங்க? அப்படியே கதறிட்டு அப்படியே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே வாங்கிட்டு ஓடுனீங்களே, எதுக்கு ஓடுனீங்க? உனக்கெல்லாம் வந்து பொண்டாட்டி கிட்ட உண்மை சொல்றதுக்கு துப்பு இல்லையாடா? உனக்கெல்லாம் பொண்டாட்டி கிட்ட உண்மை சொல்றதுக்கு துப்பு இல்லையே. நான் இங்க ஒருத்தி ப்ரூஃப் வச்சு காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், நீ எத்தனை மாசம் 50,000 ரூபாய் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி கிட்ட ஆமா நான் போட்ட விஜயலட்சுமிக்கு காசு அப்படின்னு சொல்றதுக்கே உனக்கு யோகிதை இல்ல. நீ எல்லாம் ஒரு வீரனா? பாத்தியா, உன்னை அந்த கேள்வி கேக்குறாங்க. நீ ஏன் மனுஷனா? நீ இல்ல மனுஷனா செத்துட்டு இருப்பாங்க. ஆனா நீ கூட இல்லாம ஈன புத்தி, மத்தவங்களை பத்தி பொய், வாயை திறந்தாலே பொய். நீ வந்து பொய் பித்தலாட்டத்தை பத்தி பேசுற. உனக்கு பொய்யை தவிர வேற எதனா பேச தெரியுமா? உண்மையை சொல்லு. எதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு? 14 வருஷமா கட்சியில இருந்துக்கிற, ஒரு கவுன்சிலர் ஆக துப்பு இருக்கா உனக்கு? நீ ஆக மாட்ட. ஏன்னா வந்து தனியா நின்றுக்குன்னு திமுக 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 திமுகன்னு சொல்லிட்டு அந்த போடுற எலும்பு துண்டை வாங்கி துண்டு நீ வாழுற நாய் நீ. அப்புறம் நீ வந்து பேசிட்டு இருக்க முதலமைச்சரை, உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு? என்ன கேட உனக்கு? அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க உன்னை. கரெக்டா கேக்குறாங்க அந்த அக்கா, சூப்பரா கேக்குறாங்க. அவங்கதான் நீ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒன்னு பக்கா வீடியோ போட்டு இருக்கானுங்க. ஆனா அப்ப கூட உங்க அறிவு வரல. அப்புறம் இவர் போயிட்டு சவுக்கு சங்கருக்கு போய் சப்போர்ட் பண்றான். இன்னமும் சவுக்கு சங்கர்னு பெரிய மகாத்மா மாதிரி பேசிட்டு இருக்கான். அவனே வந்து வாயை வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்கான். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவரு ஒரு சப்போர்ட் பண்ற. 2 புரோக்கரும் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் மகாத்மாவா? அவரு சவுக்கு சங்கர் பிரச்சனை இல்ல, இது துணிஞ்சு ஒரு உண்மையை பேசுகிற ஒவ்வொருத்தனுடைய குரல் வழியும் நெரிக்கப்படுதுன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு சவுக்குக்கு, நாளைக்கு உங்களுக்கு, நாளைக்கு மறுநாள் எனக்கு இல்ல அவருக்கு, இதெல்லாம் நடக்கும். கால் புலிசியா பண்ணது, பழி வாங்கணும்னு பண்ணுது அப்படிங்கலாம் ஒரு கேள்வி உங்களுக்கு வேண்டியது. உண்மையிலேயே பழி வாங்கணும், சவுக்கு சங்கருடைய குரல் வலையை நெரிக்கணும், அவரை பேச விடாம தடுத்துடணும் அப்படிங்கறத இவ்வளவு பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுதுல்ல. நீங்க சவுக்குக்கு தானே அப்படின்னு நினைச்சு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க குரல் வலையும் நெரிக்கப்படும்.
அவன் பண்ண வேலைகள்லாம் வந்து முன்னெல்லாம் மறந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த 10வது படிக்கிற பொண்ணு ஸ்ரீமதியுடைய வந்து இறப்புக்கு என்னென்னலாம் பேச்சு, அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு, அதுக்காக தான் இது செத்து போயிடுச்சு, அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறது, காசை வாங்கிக்கின்னு இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கவங்களாம் தப்பா பேசுனீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? நீங்களா அந்த சாபம் தான் உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த சாபம் தான் உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க மத்தவங்களை குறை சொல்லாம உங்களால வாழ முடியுமா? நாங்க பேசுறா நீ எதுக்கு நீங்க இந்த மாதிரி அபாண்டமா பண்றீங்க, ஒரு நியாயமா பேச மாட்டீங்க, இஷ்டத்துக்கு காசை வாங்கினா என்ன வேணா பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அதுவும் பெண் போலீஸா என்னென்னலாம் பேசுறீங்க, பதவி இருக்காங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன பேச்சு, இதெல்லாம் பேசுவாங்களா பேச்சு? இதெல்லாம் வந்து சிந்திக்கணும். ஆனா சமூக வலைத்தளத்துல இன்னமும் இந்த சவுக்கு சங்கருக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. இவன் கரெக்டா போவான், அந்த கவர்மெண்ட் திட்டம் என்னென்ன பண்றாங்களோ அதை கெடுக்கணும், அது துட்டம் வாங்கி என்னென்ன தப்பா பேசணும்னு சொல்லிட்டு எதோ பேசிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. ஒரு உச்ச நீதிமன்றம் தடை போட்டுச்சு, முடிஞ்சு போச்சு. இதை விட்டுட்டு நீ சும்மா வந்து இது தேவையில்லாத வந்து கலரி விட்டுருந்தா எப்படி? இது நீ மக்களுக்கு என்ன சொல்ல போற? நீ என்ன மக்களுக்கு புடுங்கிட்டு கீழ்ச்சிட்டியா நீ? நான் கேட்கிறேன், சவுக்கு சங்கர் புரோக்கர் சங்கர், நீ என்ன கீழ்ச்சிட்டியா நீ என்ன பண்ண? நீ தப்பா வந்து காட்டுறியா நீ? ஏன்னா அதிமுக கட்சி தான் ஊழல் கட்சி, அந்த கட்சி கூட போய் சேர்ந்துன்னு போயிட்டு நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? துட்டை வாங்கி பேசிட்டு இருக்கிய இப்போ? என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன பேச்சு? அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து இந்த திமுக நிர்வாகியால வந்து ஏதோ பாதிக்கப்பட்டுச்சு, அது கூட வாழ்க்கை அழிச்சிட்டாங்க, என்னென்னமோ அது பெருசா பேசுறீங்க. இப்போ காவல்துறை வந்து சம்பந்தப்பட்டது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க, தொடர்ந்து அப்போதும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து இல்லாம சம்பந்தமா அந்த ஃபெலிக்ஸ் அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். நான் ஓப்பனா சொல்றேன், இவனுங்க அந்த பொண்ணை வந்து ஏமாத்தி நான் பாத்துக்கிறேன், ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்க போறாங்க. தயவு செய்து அந்த பொண்ணை வந்து பாதுகாப்பான இடத்துல வைங்க, இவன்கிட்ட வந்து சேர்க்காதீங்க. இவனுக்கு வாழ்க்கையை அழிச்சிருவானுங்க இவனுங்க, மோசமானவனுங்க. அதுவும் அந்த சவுக்கு சங்கரும் இந்த பெலிக்ஸுக்குறானுங்க பாரு, எப்பா இப்பதான் உள்ள போயிருந்தேன் பொம்பளை கேஸ்ல, பொம்பளை பத்தி தப்பா பேசி, பெண் போலீஸ் தப்பா பேசி. ஆனா இவன் திருந்துற மாதிரி இல்லையே. ஏன்னா கஞ்சா வழக்கு தானே உள்ள போனீங்க நீங்க, கேட்டா பொய் கேஸா அபாண்டமா, எப்படி பொய் கேஸ் போடுவாங்க? ஏன்னா நீ பேசும்போதே தெரியுது கஞ்சா அடிச்சுட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க உன்ன தகுதி இருக்கு, ஆனாவனா வந்துடுற திமுக. நான் கேட்கிறேன், நீங்க அத்தனை பேரை சேர்ந்து திமுக தவறா பேசுறீங்களே. 2026 நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், திமுக தான் ஆட்சி அமைக்குது, முதலமைச்சர் தான் மு.க. ஸ்டாலின்.